வணக்கம். மோடி ஷாவுடைய கூட்டணி இந்தியாவில் பல ஆண்டுகள் வரை நீடிக்க இருக்கிறதா? பிஜேபியை யாராலையுமே தோற்கடிக்க முடியாதா? பிஜேபி தான் 2024 ஆண்டு 2029 ஆண்டு கூட வர இருக்கிறதா? பிஜேபிக்கு எதிராக எந்த சக்தியாலையுமே நிற்க முடியாதா? அப்படி பிஜேபியை தோற்கடிக்கிறது என்றால் அதை எப்படி தான் தோற்கடிக்க முடியும்? மோடி ஷாவுடைய இந்த கூட்டணியை கலைப்பதாக இருந்தால் அதை எப்படி நீங்க முறிக்க முடியும் என்கிற பல கேள்விகள். இந்த அனைத்து கேள்விக்கான விடயத்தை நீங்க பார்க்க இருக்கிறீர்கள். 2013 ஆண்டிலிருந்து இன்னைக்கு வரை பிஜேபியுடைய நிலை இந்தியாவில் எப்படி இருக்கிறது? எந்த இடங்களில் பிஜேபி தோத்தது? அந்த தோற்பதற்கான காரணம் என்ன? எந்த இடங்களில் பிஜேபி வெற்றி பெற்றது? அந்த வெற்றிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன? மோடி ஷாவுடைய இந்த கூட்டணி இந்தியாவுடைய அரசியலை எப்படி பிரட்டி போட்டிருக்கிறது? இது போன்ற பல கேள்விகளுக்கான விடயத்தை இந்த பதிவில் நீங்க பார்க்க இருக்கிறீர்கள். இதற்கு முன் உத்தரப்பிரதேஷ் தேர்தல் ரிசல்ட் வெளிவந்தவுடன் பல அரசியல்வாதிகள் தன்னுடைய கோபத்தை, தன்னுடைய ஆக்ரோஷத்தை, தன்னுடைய அகங்காரத்தை இந்த நாட்டு மக்கள் மீது திணிக்க தொடங்கிவிட்டார்கள், முக்கியமாக இஸ்லாமியர்கள் மீது. யோகி ஆதித்யநாத்துடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஞாபகப்படுத்தி பாருங்கள். இந்த தேர்தல் 80 vs 20, அதாவது 80% இந்துக்கள், 20% இஸ்லாமியர்களுக்கு நடுவே நடக்கக்கூடிய இந்த தேர்தல். நாங்கள் வந்துவிட்டோம் என்றால் புல்டோசர் ஏற்றப்படும். யாரெல்லாம் இந்த மாநிலத்திற்கு எதிராக வேலை பார்த்து வருகிறார்களோ, யாரெல்லாம் எங்களுடைய அரசாங்கத்திற்கு எதிராக வேலை பார்த்து வருகிறார்களோ, உங்கள் மீது புல்டோசர் நிச்சயம். இந்த வார்த்தையை கவனமாக கேளுங்கள். இதே வார்த்தையை இன்னைக்கு மீண்டும் ஒரு முறை பிஜேபியிலிருந்து வெற்றி பெற்ற ஒரு வேட்பாளர் கூறியிருக்கிறார். புல்டோசர் வில் ரன் ஃபாஸ்டர். இதற்கு மேல் புல்டோசர் தீவிரமடையும் என்று. बुलडोजर तो अब और तेजी से जारी है. காரணம், எங்களுக்கு நீங்க ஓட்டை போடவில்லை. இந்த நாட்டு அரசாங்கம், இந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷன், இந்த நாட்டு டெமோக்ரஸி உங்களுக்கு கொடுத்த அதிகாரம், உரிமை. யாருக்கு வேணாலும் நீங்க ஓட்டை போடலாம். அதற்கு பதிலாக யாருமே உங்களை மிரட்டக்கூடாது. ஆனால் இங்கே வெளிப்படையாக ஒரு நபர் உங்களை பார்த்து மிரட்டல் கொடுத்து வருகிறார், இந்த நாட்டு மக்களை மிரட்டி வருகிறார். ஆனால் எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கப்படவில்லை. இந்த நபர் யார் என்று நீங்க சிந்தித்து பாருங்கள். உத்தரப்பிரதேசத்தின் ஜல் சக்தி மினிஸ்டரான பல்தேவ் சிங் அலோக் விக்டரி ராலியில் இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்கிறார். ராம்பூரில் இருந்து தேர்தல் களத்தில் இறங்கிய இந்த நபர் வெறும் 307 ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். அதாவது காலையிலிருந்து மாலை வரை ஒரு பதற்றத்தில் இருந்திருக்கிறார். இப்போ தோக்க போறோனா, அப்போ தோக்க போறானா என்று. ஏதோ ஒரு வழியில் ஜெயிச்ச பெண் தன்னுடைய கோபத்தை வெளிக்காட்டியிருக்கிறார் இஸ்லாமியர்களுக்கு எதிராக. சிந்தித்து பாருங்கள். மக்கள் தன்னுடைய ஓட்டை உங்களுக்கு எதிராக போட்டு விட்டார்கள்னா உங்கள் மீது புல்டோசர் ஏற்றி விடுவோம் என்று மிரட்டி வருகிறார் இந்த நபர். அப்போ இந்த தேர்தல் ரிசல்ட்டை நீங்க எப்படி பார்க்கிறீர்கள்? கிட்டத்தட்ட 67 இடங்களில் பிஜேபி வர்சஸ் சமாஜ்வாதி பார்ட்டி, 67 இடங்களில் பிஜேபி வெறும் 300-400 ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த இடங்களுடைய பேக்ரவுண்டை செக் செய்யும் போது அந்த இடத்தில் வாக்காளர் பட்டியலில் இருந்து எத்தனையோ நபர்களுடைய பெயர்களை நீக்கியிருக்கிறார்கள். ஓட்டு போட போன நபர்களுடைய ஸ்டேட்மெண்ட்களை கேட்கும் போது நாங்கள் ஓட்டை போட வந்தோம், ஆனால் எங்களுடைய பெயர் இந்த இடத்தில் இல்லை. கிட்டத்தட்ட 3000 5000 நபர்களுடைய பெயர் நீக்கப்பட்டிருக்கிறது இந்த ஒவ்வொரு இடங்களிலுமே. அதே போன்ற இடத்தில் தான் இந்த நபர் வெற்றி பெற்றிருக்கிறார். அப்படி அந்த ஓட்டு சீட்டில் அனைவருடைய பெயரும் சேர்க்கப்பட்டிருந்தால் இந்த இடங்கள் அப்படியே கைமாறி சமாஜ்வாதி கட்சிக்கு போயிருக்கும். காரணம், இந்த நீக்கப்பட்ட நபர்களுடைய பெயர் இஸ்லாமியர்கள், தலித்கள், ஜாட் மற்றும் குஜர். சிந்தித்து பாருங்கள். எலெக்ஷன் மெக்கானிசத்தையே மாற்றியமைத்து விட்டார்கள். இவிஎம்ஐ குறை சொல்லக்கூடிய பல நபர்கள் இருந்தாலும் இது போன்ற அரசு மெக்கானிசத்தை மாற்றியமைத்து பெயர்களை நீக்கிவிட்டு எந்த அளவில் ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு லாபம் போய் கிடைத்திருக்கிறது என்று நீ பார்க்க வேண்டும். ஆனால் இங்கே கேள்வி அதல்ல. வரும் காலத்தில் பிஜேபியை தோற்கடிக்க முடியுமா, முடியாதா? பிஜேபியை தோற்கடிப்பதற்கான என்ன வேலைகளை நீங்க பார்க்க முடியும்? எதை செய்தால் பிஜேபி தோத்து போகும்? இது போன்ற அனைத்து கேள்விக்கான விடயத்தை நீங்க இதற்கு மேல் பார்க்க போறீர்கள். கவனமாக கேளுங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும். இது போன்ற அகங்காரம் பிடித்த அமைச்சர்கள் ஒரு பக்கம், ஆனால் உண்மையான ஃபேக்டர்ஸ்களை நீங்க பாருங்கள். கேள்வி இது இல்லை, பிஜேபியை தோற்கடிக்க முடியுமா, முடியாதா? அமித்ஷா மற்றும் மோடி அவர்களுடைய இந்த கூட்டணியை கலைக்க முடியுமா, முடியாதா?
ஒட்டுமொத்த இந்தியாவில் பல நபர்கள் இன்னைக்கு இதை தான் சர்ச் செய்து வருகிறார்கள். இவர்களுக்கு எதிராக ஒரு சக்தி வருமா வராதா? பிஜேபி ஒவ்வொரு இடத்திலுமே ஜெயிக்கவில்லை, பல இடங்களில் தோத்து வருகிறது. உதாரணமாக சமீபத்தில் நடந்த பஞ்சாப் எலெக்ஷன் ஒரு மிகப்பெரிய ஸ்வீப்பை காட்டியிருக்கிறது ஆம் ஆத்மி கட்சி. ஆனால் பல இடங்களில் பிஜேபி வெற்றி பெற்றிருக்கிறது. கிட்டத்தட்ட 4 மாநிலத்தில் பிஜேபி வெற்றி பெற்றிருக்கிறது. இதற்கான காரணங்கள் என்ன? இதை அனைத்துமே அலசி ஆராயும் போது கடந்த 4 நாட்களாக பல நபர்கள் தன்னுடைய ரியாக்ஷன்ஸ்களை எடுத்து காட்டி வருகிறார்கள். பிஜேபி இவிஎம்ஐ வைத்து தோற்று போனது, பிஜேபி அங்கே நடந்த பல ஆங்கிள்களை வைத்து தோற்று போனது, சமாஜ்வாதி கட்சி சரியாக வேலை பார்க்கவில்லை, காங்கிரஸோடைய ஃபெயிலியர் தான் இவர்களுக்கு இவ்வளோ பெரிய வெற்றியை காட்டியிருக்கிறது, பகுஜன் சமாஜ்வாதி பார்ட்டி எங்கேயுமே இல்லை, அந்த அட்ரஸ்லேயே இல்லை, அதனால்தான் அந்த தோல்வி கிடைத்திருக்கிறது, வெற்றி கிடைத்திருக்கிறது என்ற பல கேள்விகள். ஆனால் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மையான காரணங்களை இதற்கு மேல் நீங்கள் பார்க்க இருக்கிறீர்கள். சமீபத்தில் நடந்த இந்த ரிசல்ட்டை பார்க்கும்போது பல விஷயங்கள் புரிய வருகிறது. கடந்த 2013ஆம் ஆண்டிலிருந்து 2018ஆம் ஆண்டு, அதற்கு பின் 2022ஆம் ஆண்டுக்கான இந்த ரிசல்ட்ஸ்களை நீங்கள் அலசி பார்க்க வேண்டும். மோடியோடைய சாசனம் தொடரும் போது 2013ஆம் ஆண்டு இந்தியா முழுவதும் பிஜேபியுடைய நிலை என்னவாக இருந்தது? மோடி மற்றும் ஷாவுடைய பாப்புலாரிட்டி மிகவும் அதிகமாக இருந்த நேரத்தில், அதாவது பீக்கில் 2018ஆம் ஆண்டு பிஜேபியோடைய நிலை என்னவாக இருந்தது, இன்னைக்கு பிஜேபியோடைய நிலை என்னவாக இருக்கிறது? இந்த கிராஃபை நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். அதாவது என்டிஏ 2013ஆம் ஆண்டு பிஜேபியோடைய சாசனம் வருவதற்கு முன் 21.6% இடங்களில் தன்னுடைய சாசனத்தை பிடித்திருந்தது. இதற்கு பின் பீக்கில் இருந்தபோது ஒட்டுமொத்த இந்தியாவிலிருந்து கிட்டத்தட்ட 76 இடங்களில் பிஜேபி தன்னுடைய சாசனத்தை பிடித்திருந்தது. இன்னைக்கு அது மீண்டும் ஒரு முறை குறைந்து 44% சுருங்கிவிட்டது. இந்த ஏற்றத்தாழ்விற்கான காரணங்கள் என்ன? இதை நீங்கள் பாருங்கள், புரிந்து கொள்ளுங்கள். 2013ஆம் ஆண்டு வெறும் 21.6% இருந்த பிஜேபி 2018ஆம் ஆண்டு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை பார்த்தது. அதற்கு பின் திரும்ப இது குறைந்து 44% குறைந்து விட்டது. இந்தியாவுடைய மக்கள் தொகை பாப்புலேஷனை வைத்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 49% மக்கள் பிஜேபிக்கு தான் ஓட்டை போட்டு வருகிறார்கள். இதற்கான ரிஃப்ளெக்ஷன் தான் 2018ஆம் ஆண்டு. அந்த பீக்கிலிருந்து எப்படி சர்ன்னு பிஜேபி சரிந்தது என்று நீங்கள் பார்க்க வேண்டும். மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர் மற்றும் ராஜஸ்தானில் ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தது பிஜேபி 2018ஆம் ஆண்டு. 3 இடங்களிலுமே காங்கிரஸ் ஆட்சியை கைப்பற்றியது. ஆனால் இந்த ஆட்சிகளை தன் பக்கம் பிடித்து வைத்திருக்க முடிந்ததா? இல்லை. சத்தீஸ்கராக இருக்கட்டும், அல்ல மத்திய பிரதேஷாக இருக்கட்டும், அல்ல ராஜஸ்தானாக இருக்கட்டும், இந்த இடங்களில் எதற்காக பிஜேபி தோற்றது, எப்படி பிஜேபி தோற்றது என்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். கர்நாடகாவை எடுத்துக்கொள்ளும் போது கர்நாடகாவிலும் பிஜேபி தோல்வியை தான் பார்த்தது. ஆனால் அந்த இடத்தில் இருந்த ஜேடி மற்றும் காங்கிரஸோடைய கூட்டணி நீண்ட நாட்கள் வரை நீடிக்க முடியவில்லை. அந்த இடத்திலும் பிஜேபி அந்த சாசனத்தை கைப்பற்றிவிட்டது. இதே முறையில் தான் மத்திய பிரதேசத்திலும் பிஜேபிக்கு முழு மெஜாரிட்டி கிடைக்கவில்லை என்றால் கூட அந்த இடத்தில் காங்கிரஸ் சாசனத்தை பிடித்த ஒரு சில மாதங்களிலேயே அந்த சாசனத்தை சரித்து தன்னுடைய சாசனத்தை பிடித்துவிட்டது பிஜேபி. இந்த ஒட்டுமொத்த விவகாரத்தை பார்க்கும்போது மத்திய பிரதேசாக இருக்கட்டும், அல்ல கர்நாடகாவாக இருக்கட்டும், இந்த இடங்களில் எப்படி பிஜேபி தோத்தது என்று நீங்கள் பார்க்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். 2017ஆம் ஆண்டு ஆம் ஆத்மி கட்சி பஞ்சாபில் எந்த அளவில் தன்னுடைய சாசனத்தை பிடிக்க முன் வந்ததோ அதே முறையில் இந்த வருடம், அதாவது 2022ஆம் ஆண்டு ஒரு மிகப்பெரிய மெஜாரிட்டியுடன் ஆம் ஆத்மி கட்சி பஞ்சாபை பிடித்தது எப்படி? இதை புரிந்து கொள்வதற்காக 2019ஆம் ஆண்டு நடந்த லோக்சபா தேர்தலுக்கான அந்த ரிசல்ட்டை நீங்க பார்க்க வேண்டும். இன்னொரு முறை, அதாவது 2வது முறை கிளீன் ஸ்வீப் எடுத்துக்காட்டியது மோடி மற்றும் ஷாவுடைய இந்த கூட்டணி. ஆனால் இதே நேரத்தில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா மற்றும் காங்கிரஸிற்கு முன் இதே கட்சி தோற்றுவிட்டது. இன்னும் சொல்ல போனால் ஹரியானாவில் ஒரு மிக சிறிய மார்ஜினில் பிஜேபி தோற்றது. அதே நேரத்தில் மகாராஷ்டிராவிலும் பிஜேபி தோற்று போனது. பிஜேபியுடைய தாட் ப்ராசஸை நீங்கள் பார்க்கும்போது வெற்றி பெறுவது எங்களுக்கு முக்கியமல்ல, அந்த இடத்தில் எங்களுடைய சாசனம் தான் இருக்க வேண்டும் என்று இவர்கள் எடுத்து காட்டக்கூடிய அந்த நோக்கம். சிவசேனா தன்னுடைய சீஃப் மினிஸ்டரை தான் நாங்கள் அமைப்போம் என்று கூறும்போது பிஜேபி அதெல்லாம் முடியாது, எங்களுடைய சீஃப் மினிஸ்டர் தான் இங்கே நாங்கள் அமைக்க போகிறோம் என்று ஒரு போட்டி போட்டார்கள். இந்த போட்டிக்கு நடுவில்
காங்கிரஸ் மற்றும் என்சிபி இருவருமே சிவசேனாவுக்கு ஆதரவை கொடுத்து அங்கே ஒரு ஆட்சி அமைக்கப்பட்டது. இன்னைக்கு சிவசேனாவுடைய சீஃப் மினிஸ்டர் தான் மகாராஷ்டிராவில் இருக்கிறார். ஆனால் மோடி ஷாவிற்கு இந்த விஷயம் பிடிக்கவில்லை. மோடி ஷா எங்க பார்த்தாலும் பிஜேபியுடைய சாசனம் மட்டும்தான் இருக்க வேண்டும் என்கிற ஒரு தாட் ப்ராசஸில் ஒரு எலெக்ஷன் மெக்கானிசத்தோட எலெக்ஷன் மிஷனரி போன்ற வேலை பார்த்து வருகிறார்கள். இந்த ஒட்டுமொத்த விவகாரத்திற்கு மிக முக்கியமான விஷயம் 2019 ஆண்டு ஒரு தெளிவாக வெளிவந்த விஷயம், 50% ஓட், இந்துக்களுடைய ஓட் எந்த மாநிலத்தில் பிஜேபிக்கு கிடைத்து விடுகிறதோ அந்த இடத்தில் பிஜேபி தன்னுடைய சாசனத்தை மிகவும் சுலபமாக அமைத்து விடுகிறது. எந்த இடத்தில் பிஜேபிக்கு 50%க்கும் குறைவாக இந்து ஓட்டுகள் போய் சேர்கிறதோ அந்த இடத்தில் பிஜேபி தன்னுடைய சாசனத்தை பிடிக்க முடியவில்லை. இதைத்தான் வெஸ்ட் பெங்காலில் நீங்க பார்த்தீர்கள். உத்தரப்பிரதேசத்தில் 80 versus 20 யோகி ஆதித்யநாத் கூறிய அந்த வார்த்தையை ஞாபகப்படுத்தி பாருங்கள். இந்த தேர்தல் 80% இந்துக்களுக்கும் 20% இஸ்லாமியர்களுக்கு நடுவே நடக்கக்கூடிய போட்டி என்று கூறினார். அதில் பல நபர்கள் கோபமடைந்தாலும் அவர் உண்மையை தான் பேசியிருக்கிறார். பிஜேபியுடைய அந்த ஐடியாலஜி, அந்த தாட் ப்ராசஸ், ஃபார்முலா பிஹைண்ட் தேர் விக்டரி, அவர்களுடைய வெற்றிக்கான மூல காரணமே இந்த ஹிந்து ஓட்டர்ஸ்கள் மட்டும்தான். அப்படி ஹிந்து ஓட்டர்ஸ்கள் 50%க்கு மேலே பிஜேபிக்கு கிடைத்துவிட்டால் அவர்களை தோற்கடிக்கவே முடியாது. எங்கெல்லாம் அவர்களுக்கு அந்த ஹிந்து ஓட்டர்ஸ்களுடைய ஸ்பாட் கிடைக்கவில்லையோ அந்த இடங்களில் அவர்கள் வருவது கடினமாக இருக்கிறது. உத்தரப்பிரதேஷ் தேர்தல் ரிசல்ட்டை நீங்கள் பார்த்தீர்கள்னா கிட்டத்தட்ட 41% ஓட் ஷேர் பிஜேபிக்கு கிடைத்திருக்கிறது. அப்னாதல் மற்றும் நிஷப் பாட்ரி இவருடைய கூட்டணி கட்சிகளையும் நீங்கள் சேர்த்தீர்கள்னா கிட்டத்தட்ட 44% ஓட் ஷேர் பிஜேபிக்கு கிடைத்திருக்கிறது. கிட்டத்தட்ட 55% ஹிந்து ஓட்டர்ஸ்கள் இவர்களுக்கு ஓட்டை போட்டிருக்கிறார்கள். அதாவது இவர்களுடைய டார்கெட் வெறும் 50%, ஆனால் 55% கிடைத்தாலே போதும் உங்களுடைய சாசனம் அந்த மாநிலத்தில் போய்விடும். அந்த விஷயத்தில் இவர்கள் சக்சஸ் அடைந்து விடுகிறார்கள். உத்தரப்பிரதேசை பொறுத்தவரையில் 19% இஸ்லாமியர்களுடைய ஓட் பேங்கும் 81% இந்துக்களுடைய ஓட் பேங்கும் இருக்கிறது. அதாவது 19% எங்கள் பக்கம் வரவில்லை என்றால் கூட பரவாயில்லை, இந்த 81% ஓட்டர்ஸ்களை வைத்து அதில் 50% ஓட்டர்ஸ்கள் எங்களுக்கு ஓட்டை போட்டாலும் போதும், நாங்கள் ஒரு மிகப்பெரிய மெஜாரிட்டியை பிடித்து விடுவோம். அதுதான் நடந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 41% பிஜேபிக்கும் மற்ற கட்சிகளுக்கு 3% எக்ஸ்ட்ரா, மொத்தம் 44% ஓட் ஷேர் இவர்கள் கிடைத்திருக்கிறது. அதனால் இந்த இடத்தில் இவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். இதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா மகாராஷ்டிராவை எடுத்துக்கொள்ளுங்கள், குஜராத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், அல்ல கர்நாடகாவை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த இடங்களில் ஒரு மிக்ஸ் பேக்கான அரசியல் இருக்கிறது. அதனால் இவர்களால் நேரடியாக அந்த சாசனத்தை பிடிக்கவில்லை. குஜராத்தில் இவர்கள் பிடித்து விடுகிறார்கள், ஆனால் மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடகாவில் நேரடியாக இவர்களால் பிடிக்க முடியவில்லை. அதனால் அந்த கோயிலேஷன் கவர்மெண்ட் இங்கே வருகிறது. இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீர்கள்னா 2019 ஆண்டு நடந்த தேர்தலில் பிஜேபி கிட்டத்தட்ட 52% ஆல் ஓவர் இந்தியாவில் 52% ஓட் ஷேரை பிடித்திருக்கிறது. இதில் இஸ்லாமியர்களுடைய ஓட்டை நீங்கள் நீக்கிவிட்டீர்கள்னா கிட்டத்தட்ட 67%, அதாவது 3 ஓட்டுகளில் 2 நபர்கள் பிஜேபிக்கு ஓட்டை போட்டிருக்கிறார்கள். ஹிந்து ஓட்டுகள் விழுந்திருக்கிறது. அதனால் பிஜேபி இந்த அளவில் இந்தியா முழுவதும் லோக்சபா தேர்தலில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பிடித்தது. ஹிந்து ஓட் பேங்க் இவர்களுக்கு மிக முக்கியமாக இருக்கிறது. சரி, இதே ஈக்குவேஷனை பிரட்டி போட்டு பாருங்கள். வெஸ்ட் பெங்காலை இதற்கான எக்ஸாம்பிளாக எடுத்துக்கொள்ளலாம். வெஸ்ட் பெங்காலை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது ஒரு மிகப்பெரிய மாற்றம் அங்கே நடந்தது. அங்கே மிகப்பெரிய அளவில் பிஜேபி தன்னுடைய பணபலத்தை, தன்னுடைய படைபலத்தை யூஸ் பண்ணது. எந்த அளவில் உத்தரப்பிரதேசத்தில் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை நடத்தினார்களோ அதை விட எத்தனையோ மடங்கு அதிகமான தேர்தல் பிரச்சாரம் வெஸ்ட் பெங்காலில் நடந்தது. ஒரு காலகட்டத்தில் பிஜேபி தான் வெஸ்ட் பெங்காலில் வெற்றி பெற இருக்கிறது என்று எத்தனையோ நபர்கள் எடுத்துக்காட்டி வந்தார்கள். ஆனால் ஒரு மிகப்பெரிய ஸ்வீப்பை மம்தா பானர்ஜி அவர்களுடைய கட்சியான டிஎம்சி எடுத்துக்காட்டியது. எத்தனையோ இடங்களில் பிஜேபி நிற்க கூட முடியவில்லை. அந்த அளவில் அவர்களுக்கு தோல்வி கிடைத்தது. அங்கே இந்துக்கள் இல்லையா? அங்கே அதிகமாக இஸ்லாமியர்கள் மட்டும்தானா? இல்லை. அந்த இடத்தில் இந்துக்களும் இருக்கிறார்கள், இஸ்லாமியர்களும் இருக்கிறார்கள். அந்த மாநிலத்திலும் இந்துக்களுடைய ஓட்டு தான் அதிகமாக இருக்கிறது. அப்போ எப்படி மம்தா பானர்ஜியால் இந்த விஷயத்தை பெருட்ட முடிந்தது? இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சிஏஏ போராட்டத்தை நீங்கள் ஞாபகப்படுத்தி பாருங்கள். அந்த காலகட்டத்தில் தான் வெஸ்ட் பெங்காலுடைய தேர்தல் வந்தது. மிகப்பெரிய அளவில் பிஜேபிக்கு எதிராக ஒரு அலை இருந்தால் கூட பல நபர்கள் சிஏஏவை ஆதரித்து வந்தார்கள். இந்த அனைத்து நபர்களுமே ஓட்டு எங்கள் பக்கம்தான் இருக்கும் என்று பிஜேபி இந்த களத்தில் இறங்கியது. ஆனால் என்ன நடந்தது? வெஸ்ட் பெங்காலில்
மம்தா பானர்ஜி ஒரு மிகப்பெரிய வெற்றியை பார்த்தார். இந்த ஒட்டுமொத்த விஷயத்தை நீங்கள் பார்க்கும்போது 2019 ஆண்டு லோக்சபா தேர்தலில் 42 இடங்களிலிருந்து 18 இடங்கள் பிஜேபி பக்கம் போனது. அதாவது அவர்களுடைய பிடிப்பு இன்னும் அதிகமாக போய்கொண்டிருந்தது. இதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா பார்லிமெண்ட் தேர்தலும் போது 30-40% ஓட்டுகள் இவர்கள் பக்கம் வந்தது, அதாவது பிஜேபி பக்கம் வந்தது. இதே நேரத்தில் அங்கே நடந்த அசம்பிளி எலெக்ஷனும் போது டிஎம்சி 39.59% இருந்த டிஎம்சி தன்னுடைய பார்லிமெண்ட் எலெக்ஷனில் 47.94% தன்னுடைய ஓட் பேங்கை அதிகரித்து விட்டார்கள். இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் மம்தா பானர்ஜியோடைய வித்தியாசமான ஸ்ட்ராட்டஜி. மம்தா பானர்ஜி இந்த இடத்தில் ஜாதிகளை வைத்து அல்ல, அங்கிருந்த பெண்களை வைத்து களத்தில் இறங்கினார். அதாவது பிஜேபியை தோற்கடிப்பதற்காக 2 ஃபார்முலாக்கள் இருக்கிறது. ஒரு ஃபார்முலா ஹிந்து ஓட்களை உங்கள் பக்கம் டைலூட் செய்வது, இன்னொரு பக்கம் உங்கள் பக்கம் இருக்கக்கூடிய ஓட்டர்ஸ்களை உங்கள் பக்கமே வைத்துக் கொள்வது. இந்த இடத்தில் மம்தா பானர்ஜியுடைய பெண்கள் அவர்களுடைய சப்போர்ட் கை கொடுத்திருக்கிறது. பெண்கள் மம்தா பானர்ஜிக்கு சாதகமாக விசுவாசமாக இருந்த பெண்கள் மம்தா பானர்ஜிக்கு மட்டுமே ஓட்டை போட்டிருக்கிறார்கள். இந்த இடத்தில் பிஜேபியுடைய இந்த ஹிந்து பாலிடிக்ஸ் பலிக்கவில்லை. பிஜேபியுடைய வெற்றிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இன்னொரு காரணம் 80-20, அதாவது உத்தரப்பிரதேசத்தில் 80% இந்துக்களும் 20% இஸ்லாமியர்களும் எப்படி இருக்கிறார்களோ அதே முறையில் வெஸ்ட் பெங்காலில் இல்லை. வெஸ்ட் பெங்காலில் கிட்டத்தட்ட 33% இஸ்லாமியர்களுடைய ஓட்டு இருக்கிறது, 67% இந்துக்களுடைய ஓட்டு இருக்கிறது. இந்த 67% ஹிந்து ஓட்டுகளில் 50% பிஜேபிக்கு போனாலும் அது 33% மட்டும்தான் ஆகும். அதாவது பிஜேபியால் ஹிந்து பேங்குகளை மட்டும் வைத்து வெஸ்ட் பெங்காலில் தன் காலை பதிக்க முடியாது. இது வெளிப்படையாக தெரிந்துவிட்டது. இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீர்கள்னா கிட்டத்தட்ட 39% ஓட், அதாவது கிட்டத்தட்ட பர்சன்டேஜ் வழியாக நீங்கள் பார்க்கும்போது ஹிந்துக்களுடைய ஓட் 50% தான் பிஜேபிக்கு கிடைத்திருக்கிறது. ஆனால் அங்கே தேவைப்பட்ட ஓட்டு 57-லிருந்து 67%. அந்த அளவு ஓட்டு கிடைத்திருந்தால் மட்டும்தான் பிஜேபியால் வெஸ்ட் பெங்காலை கைப்பற்றியிருக்க முடியும். எப்படி பிஜேபி தோத்தது என்கிற கேள்விக்கான விடயம் அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் காட்டிய விசுவாசம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பிஜேபியுடைய ஹிந்து ஸ்ட்ராட்டஜி அங்கே வேலை பார்க்கவில்லை. அங்கே இஸ்லாமியர்களுடைய கணிப்பு 33%. இதுதான் மிக முக்கியமான காரணம். உத்தரப்பிரதேஷ், பீகார், அசம் போன்ற மாநிலங்களில் பிஜேபி மீண்டும் திரும்ப வெற்றி பெற்று வருகிறது. இதை நீங்கள் லாலு பிரசாத் யாதவ் மற்றும் அகிலேஷ் யாதவுடைய அந்த ஸ்ட்ராட்டஜி முறையாக அவர்கள் ஒன்றிணைந்து களத்தில் இறங்கியதாய் நீங்கள் பார்த்தாலோ, அல்ல ஹிந்து பெல்ட் இல்லாமல் ஒரு சில இடங்கள் இருக்கிறது, அந்த இடங்களில் நீங்கள் பார்த்தாலோ உங்களுக்கு பிஜேபி எந்த அளவில் தன்னுடைய ஸ்ட்ராட்டஜியை நகர்த்து வருகிறது என்று புரிய வரும். இதே விஷயத்தை இன்னொரு ஆங்கிளில் நீங்கள் புரிந்து கொள்ளும் போது லாலு பிரசாத் யாதவ் மற்றும் அகிலேஷ் யாதவ் ஹிந்து மற்றும் இஸ்லாமியர்களுடைய ஓட்டை சேர்த்து தான் அங்கே வெற்றி பெற்று வந்தார்கள். பட் இந்த இடத்தில் கிளியராக பிஜேபி ஹிந்து ஓட் எந்த இடத்தில் 50% மேலே கிடைத்து விடுகிறது, நாங்கள் தான் அங்கே சாசனத்தை பிடிப்போம் என்று இவர்கள் முன் வந்து விடுகிறார்கள். 2013 ஆண்டு குறைவாக 2018 ஆண்டு மிகப்பெரிய அளவில் இந்தியாவை பிடித்த பிஜேபி இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியா அவர்களுடைய கையை விட்டு நழுவி கொண்டிருக்கிறது. ஆனால் கூட அவர்களுடைய ஸ்ட்ராட்டஜி இந்த இடத்தில் பலிக்கிறதோ, எந்த இடத்தில் வேலை பார்க்கிறதோ அந்த இடத்தில் திரும்ப அவர்கள் மட்டும்தான் வருகிறார்கள். இதே விஷயத்தை நீங்கள் பார்த்தீர்கள்னா காங்கிரஸ் உத்தரப்பிரதேஷ் தேர்தலும் போது மே லட்கியும் லட் சக்தியும் என்கிற இந்த கோஷத்துடன் ஒரு மிகப்பெரிய பிரச்சாரத்தை செய்தார்கள். எந்த ஸ்ட்ராட்டஜியை மம்தா பானர்ஜி கையெடுத்தாரோ, அதாவது பெண்கள் தன் பக்கம் வந்துவிட்டால், ஜெண்டர் தன் பக்கம் வந்துவிட்டால் இந்த தேர்தலை பிடித்து விடலாம் என்று எந்த விஷயத்தை மம்தா பானர்ஜி எடுத்து காட்டியதோ அதே விஷயத்தை தான் பிரியங்கா காந்தி உத்தரப்பிரதேசத்தில் காட்ட முன் வந்தார். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன் காங்கிரஸுடைய அடித்தட்டு தொண்டர்கள் அந்த வேலையை பார்க்க முடியவில்லை. மே லட்கியும் லட் சக்தியும் என்கிற இந்த விஷயத்தை மக்கள் பாராட்டினார்களே ஒழிய ஆனால் அது ஓட்டாக மாறவில்லை. இதற்கான காரணம் உத்தரப்பிரதேசத்தில் மிகப்பெரிய அளவில் ஹிந்து ஓட்டர்ஸ்கள் இருக்கிறார்கள். இந்த இடத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா மிகப்பெரிய அளவில் பெண்கள் தான் பிஜேபிக்கு ஓட்டையும் போட்டிருக்கிறார்கள். ஹிந்து என்கிற இந்த ஓட் பேங்கை நீங்க உடைக்காத வரை உங்களால் மோடி ஷாவுடைய இந்த கூட்டணியை கலைக்க முடியாது, பிஜேபியை தோற்கடிக்க முடியாது. இதற்கான இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்கிறது. ஹிந்து ஓட்டர்ஸ்கள் ஒரு சிறிய கணிப்பு மட்டும்தான், ஆனால் இதை தாண்டி பல ஃபேக்டர்ஸ்கள் இந்த இடத்தில் வேலை பார்த்து வருகிறது. உதாரணத்திற்கு
காங்கிரஸ் மற்றும் எஸ்பி சமாஜ்வாதி கட்சியுடைய அசெம்பிளி ரிசல்ட் 2017ஆம் ஆண்டு இவர்களுக்கு எதிராக மாறியது. இந்த இடத்தில் ஹிந்து ஓட்டு தான் வேலை பார்த்தது. அதற்கு பின் நீங்கள் பார்த்தீர்கள்னா சமாஜ்வாதி கட்சி மற்றும் பிஎஸ்பி 2019ஆம் ஆண்டு நடந்த லோக்சபா தேர்தலில் இவர்கள் ஒன்றாக களத்தில் இறங்கினார்கள். அங்கேயும் இவர்களுக்கு தோல்வி கிடைத்தது. காங்கிரஸ் மற்றும் என்சிபி மகாராஷ்டிராவில் அங்கே காங்கிரஸ் மற்றும் என்சிபி ஒன்றிணைந்து களத்தில் இறங்கினார்கள். ஆனால் அவர்களுக்கு ஓட்டு கிடைக்கவில்லை. சிவசேனா மற்றும் பிஜேபிக்கு தான் ஓட் கிடைத்தது. சிவசேனா தன்னுடைய சீஃப் மினிஸ்டரை இறக்குவதாக கூறும்போது பிஜேபி அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை. அதனால்தான் காங்கிரஸ் மற்றும் என்சிபி அவர்களுக்கு ஆதரவை கொடுத்து அந்த இடத்தில் ஒரு கோயிலேஷன் கவர்மெண்ட்டை அமைத்திருக்கிறார்கள். இதே முறையில் பார்த்தீர்கள்னா காங்கிரஸ் மற்றும் ஜேடிக்கு மெஜாரிட்டி கிடைக்கவில்லை கர்நாடகாவில். அதே முறையில் பிஜேபிக்கும் அங்கே வெற்றி கிடைக்கவில்லை, என்டிஏவுக்கு வெற்றி கிடைக்கவில்லை. காங்கிரஸ் மற்றும் ஜனதா தள் இரண்டுமே இணைந்து கர்நாடகாவில் அரசாங்கத்தை அமைத்தார்கள். ஆனால் அந்த அரசாங்கம் நீடிக்கவில்லை. ஒரு சில மாதங்களிலேயே அது கலைந்து விட்டது. அந்த இடத்தில் மீண்டும் ஒரு முறை பிஜேபி தன்னுடைய சாசனத்தை பிடித்து விட்டார்கள். ஆனால் இந்த இடத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா ஒரு வித்தியாசமான ரிசல்ட் வெளிவந்தது. அதுதான் ஜார்க்கண்டுடைய ரிசல்ட் 2019ஆம் ஆண்டு. ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா ஜேஎம்எம் மற்றும் காங்கிரஸ் களத்தில் இறங்கினார்கள். இவர்களுடைய ஆர்ஜேடியும் ஒன்றிணைந்தார்கள். ஆனால் இந்த இடத்தில் பிஜேபி தோற்கடிக்கப்பட்ட காரணம் அங்கே இருக்கக்கூடிய ட்ரைபல்ஸ். அந்த இடத்தில் மிகப்பெரிய அளவில் இந்துக்கள் இருந்தாலும் பிஜேபி ஒரு நான் ட்ரைபல், அதாவது ஆதிவாசி இல்லாத ஒரு நபரை அங்கே சீஃப் மினிஸ்டராக அமைப்போம் என்று கூறியது தான். பல இடங்களில் ஹிந்து என்கிற இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் லிங்குவிஸ்டிக் பாலிடிக்ஸ் மிகப்பெரிய அளவில் வேலை பார்க்கும். அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பாலிடிக்ஸை தாண்டி ஹிந்து என்கிற இந்த கொள்கையை உங்களால் திணிக்க முடியாது. அதுதான் ஜார்க்கண்டில் நடந்தது. ஜார்க்கண்டில் இன்னைக்கு சிபு சுரேன், இவரும் ஒரு ட்ரைபல், ஒரு ஆதிவாசி. அவரை முன்னிறுத்தியவுடன் அனைத்து ஓட்டுமே அவர் பக்கம் திரும்பியது. பிஜேபி அந்த இடத்தில் நிற்க முடியவில்லை. இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீர்கள்னா ஜார்க்கண்டில் இருக்கக்கூடிய மொத்த பாப்புலேஷனிலிருந்து 15% முஸ்லிம்கள், இஸ்லாமியர்கள், 85% இந்துக்கள் இருக்கிறார்கள். அதாவது யோகி ஆதித்யநாத்துடைய கணக்குப்படி 20 versus 80, இந்த இடத்தில் 85 versus 15. ஆனால் கூட இந்த இடத்தில் ட்ரைபல் என்கிற விஷயம் வேலை பார்த்திருக்கிறது. எங்களுடைய ஜாதியை சார்ந்த நபர்கள் மட்டும்தான் இந்த மாநிலத்தை ஆள முடியும், வேறு இடத்திலிருந்து வந்து எங்களை ஆளக்கூடாது என்கிற ஒரு ரிசல்ட்டை அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எடுத்து காட்டினார்கள். ஜார்க்கண்டை பொறுத்தவரையில் 85% இந்துக்களும் 15% இஸ்லாமியர்களும் இருக்கும்படி ஒரு கணக்கு வெளிவருகிறது. ஆனால் இந்த இடத்தில் 25% ட்ரைபல்ஸ்கள் இருந்திருக்கிறார்கள். அதாவது 25% இருந்த ட்ரைபல்ஸ்கள் நேரடியாக 45% இடத்தை பிடித்து விட்டார்கள். அதாவது 60% இஸ்லாமியர்களும் இந்துக்களும் ஒன்றிணைந்து இன்னொரு பக்கம் இந்துக்களுடைய ஓட் வெறும் 40% குறைந்து விட்டது. ஆனால் இந்த 40% எண்ணிக்கையிலும் வெறும் 2% ஓட்டு வித்தியாசத்தில் பிஜேபி தோத்து இருக்கிறது ஜார்க்கண்டில். இதே விஷயத்தை நீங்கள் இன்னொரு ஆங்கிலில் புரிந்து கொள்ள வேண்டும். டெல்லியை எடுத்துக்கொள்ளுங்கள். டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சிக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஆதரவு தெரிவித்தால் கூட லோக்சபா தேர்தலில் ஒட்டுமொத்தமாக ஸ்வீப் செய்தது பிஜேபி மட்டும்தான், ஆம் ஆத்மி கட்சி அல்ல. இதற்கான மிக முக்கியமான உதாரணம் ஒடிசாவை எடுத்துக்கொள்ளலாம். அதாவது ஒரே நாளில் 2 தேர்தலும் நடந்திருக்கிறது. ஒரு பக்கம் மாநில தேர்தல், இன்னொரு பக்கம் லோக்சபா தேர்தல். ஒரு பக்கம் மக்கள் லோக்சபா தேர்தலுக்கான அந்த ஓட்டை போட்டு வந்தார்கள், இன்னொரு பக்கம் அசம்பிளி எலெக்ஷனுக்காக ஓட்டை போட்டு வந்தார்கள். ஆனால் அவர்கள் தேர்ந்தெடுத்தது என்னவென்று நீங்கள் பாருங்கள். பிஜு ஜனதா தள், அதாவது நவீன் பட்நாயக்குடைய கட்சிக்கு அசம்பிளி எலெக்ஷனில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஓட்டை போட்டாலும் நேஷனல், அதாவது லோக்சபா எலெக்ஷனும் போது கிட்டத்தட்ட 44% ஓட்டை போட்டு பிஜேபியை தான் அங்கே வெற்றி பெற வைத்திருக்கிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்கள். ஆனால் அதாவது நேஷ்னல் லெவலில் நீங்கள் பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய ஹிந்து ஓட்டர்ஸ்கள் அதிகமாக பங்களிக்கிறார்கள். ஆனால் ஸ்டேட், மாநில அளவில் நீங்கள் வேலை பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய லிங்குவிஸ்டிக் பாலிடிக்ஸாக இருக்கட்டும், அல்ல அங்கே இருக்கக்கூடிய ஜாதிகளை வைத்து நடக்கக்கூடிய பாலிடிக்ஸாக இருக்கட்டும், இது மட்டும்தான் வேலை பார்த்து வருகிறது. எங்கெல்லாம் இந்துக்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்தாலும் அங்கே ஜாதிகளுடைய ஈடுபாடு, மொழியோட ஈடுபாடு அதிகமாக இருந்தால் அந்த இடத்தில் பிஜேபியால் வெற்றி பெற முடியவில்லை. உதாரணத்திற்கு ராஜஸ்தான், சத்தீஸ்கர் மற்றும் மத்திய பிரதேஷ் 2018ஆம் ஆண்டு பிஜேபி மிகப்பெரிய அளவில் தோத்ததற்கான காரணம், அதாவது பிஜேபிக்கு எதிராக எந்த அளவில்
ஒரு பீக்கில் பிஜேபி போனதோ, ஒரு பீக்கில் மோடியோடைய பாப்புலாரிட்டி போனதோ, அதே அளவில் அது சரிய தொடங்கியது 2018ஆம் ஆண்டு. அந்த லாபம் தான் இந்த 3 ஸ்டேட்களிலுமே காங்கிரஸிற்கு கிடைத்தது. ஆனால் அந்த காங்கிரஸிற்கு கிடைத்த வெற்றியை பார்த்தீர்கள்னா கூட ரொம்பவே மைனரான மெஜாரிட்டியில் தான் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். மெஜாரிட்டி ஓட் பேங்க் பிஜேபிக்கு ஹிந்து ஓட்களை வைத்து மட்டும்தான் கிடைக்கிறது. கடைசியாக இந்த ஒட்டுமொத்த டேட்டாவை பார்க்கும்போது உங்களுக்கு புரியக்கூடிய 3 விஷயங்கள். முதல் விஷயம், ஹிந்து ஓட்டர்ஸ்கள் எங்கெல்லாம் அதிகமாக இருக்கிறார்களோ அந்த இடத்தில் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய 50% ஓட் பேங்கிலிருந்து உங்கள் பக்கம் இன்னும் கொஞ்சம் திருப்பினால் மட்டும்தான் பிஜேபியை உங்களால் தோற்கடிக்க முடியும். எப்படி தோற்கடிக்க முடியும் என்று நீங்கள் கேட்டீர்கள்னா, அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் ஜெண்டர் ஓட்டிங் அதை நீங்கள் பிரித்தீர்கள்னா உங்களுக்கு அந்த ஓட் பேங்க் கிடைக்கும். வெறும் ஹிந்து ஓட்களை மட்டும் வைத்து நீங்கள் முன்ன வந்தீர்கள்னா, இல்லை இஸ்லாமியர்களுடைய ஓட்டை மட்டும் நீங்கள் முன்னெடுத்து வந்தீர்கள்னா உங்களால் பிஜேபியை வெற்றி பெற முடியாது. எதிர்கட்சியாக நீங்கள் பலமடையலாம், எதிர்கட்சியாக நீங்கள் இன்னும் ஸ்ட்ராங் ஆகலாம், ஆனால் அந்த மாநிலத்தை நான் கைப்பற்றி விடுவேன் என்று நீங்கள் நினைத்தீர்கள்னா முடியாது. மூன்றாவது, லிங்குவிஸ்டிக் பாலிடிக்ஸ், அதாவது மொழிகளை வைத்து நடக்கக்கூடிய பாலிடிக்ஸ், ஜாதிகளை முன்னிறுத்தி வெளிவரக்கூடிய பாலிடிக்ஸ். முக்கியமாக நீங்கள் பார்த்தீர்கள்னா தமிழ்நாடு, தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், கேரளா போன்ற இடங்கள். இந்த இடங்களில் நீங்கள் பார்க்கும்போது இங்கே இருக்கக்கூடிய மொழி, ஜாதி, மதத்தை விட மேலே இருக்கிறது. இந்த இடத்தில் எந்த விதமான ஹிந்து பாலிடிக்ஸும் செயல்படாது, எந்த விதமான ஜாதி பாலிடிக்ஸும் செயல்படாது. இந்த இடத்தில் தமிழ் அல்ல தெலுங்கு அல்ல மலையாளத்தை தான் இவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறார்களே ஒழிய அங்கே இருக்கக்கூடிய ஜாதி மதங்களை அல்ல. அதனால் பிஜேபியால் இந்த இடத்தில் எதுவுமே செய்ய முடியவில்லை. அவர்கள் இந்த மாநிலங்களில் எப்போவுமே ஜெயிக்க முடியாத காரணமும் இதுதான். பிஜேபியை தோற்கடிக்க முடியும், ஆனால் ஒரு சரியான ஃபார்முலாவை நீங்கள் டெவலப் செய்தால் மட்டும்தான். எப்படி வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜி தனக்கான ஃபார்முலாவை தேடிக்கொண்டாரோ, ஜார்க்கண்டில் எப்படி அங்கே இருக்கக்கூடிய ட்ரைபல்ஸ் தனக்கான பாலிடிக்ஸை தனக்கான வழியை தேடிக்கொண்டார்களோ, அல்ல என்றால் கர்நாடகா, மத்திய பிரதேஷ் போன்ற மாநிலங்களில் நீங்கள் ஆட்சியை பிடித்தால் கூட அடுத்த ஒரு சில மாதங்களிலேயே அந்த ஆட்சியை கவிழ்த்து விட்டு பிஜேபி அந்த இடங்களை பிடித்து விடுவார்கள். சிந்தித்து பாருங்கள், இந்த நாட்டை எப்படி ஆண்டு வருகிறார்கள், எந்த ஸ்ட்ராட்டஜியை வைத்து ஆண்டு வருகிறார்கள். நீங்கள் ஓட்டை போடும்போது ஒரு ஜாதியையோ அல்ல மதத்தையோ வைத்து ஓட்டை போட வேண்டுமா, அல்ல இந்த நாட்டில் இருக்கக்கூடிய உண்மையான பிரச்சனைகளை வைத்து, உண்மையான டெவலப்மெண்ட்களை வைத்து, உண்மையான கேள்விகளை வைத்து ஓட்டை போட வேண்டுமா? நன்றி, வணக்கம்.